ஆச்சு மனுஷனுக்கு? ஏன் அப்படி ஆயிட்டான்? ஏன் நாச மோசங்களை வரவழைத்துக் கொள்றோம்? ஒரு மாதிரி நாச மோசங்கள் மேக்னெட் மாதிரி ஆயிட்டாங்க மனிதர்கள். அப்படியே வந்து ஒட்டிக்குது நம்மளோட. அது நம்ம மேலே விழுகுது, அது நம்மளோட சேர்ந்துருது. அது ஏன் அப்படி ஏன் அப்படி இருக்கிறார்கள்? எப்படி ஆசீர்வாதம் மேக்னெட்டாக மாறுறது? இருக்கீங்களா? எப்படி ஆசீர்வாதத்தை சுண்டி இழுக்கிறது நம்ம பக்கம்? எப்படி நன்மைகளை நமக்கு சொந்தமாக்குகிறது? அப்படிப்பட்ட ஒரு இருதயம், மனது, நாவு எப்படி உண்டாகும்? இதான் ரட்சிப்பு. பாருங்க, எப்படி அதிகாரத்தை பயன்படுத்துறது, எப்படி விசுவாசத்தை பயன்படுத்துறது, எப்படி இந்த கிறிஸ்தவ ஜீவியம்ங்கிறத பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். கிறிஸ்தவ ஜீவியம்னா ஏதோ ஒரு மதத்தில் சேர்ந்து ஏதோ அவங்க சடங்காச்சாரத்தை பண்ணி இருக்கிறது இல்லை. இது உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். பாருங்கள், பிசாசு வருகிறான், சோதிக்கிறான். இப்போது நல்லா இருந்தான் மனுஷன், கடவுளுடைய சாயலின்படி உண்டாக்கிட்டார். அவர்கள் ஆண்டு கொள்ள கடவுள்னு எல்லாத்தையும் அவங்க கையில் கொடுத்தாரு. கடவுள் தான் ஓவரால் எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறாரு. ஆனால் அந்த கடவுள் என்ன பண்ணிட்டார்? இப்போது மனுஷங்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டாரு. இப்போ கடவுள் தான் பொறுப்புன்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் தான் பொறுப்பு, நான் தான் பொறுப்பு. மலை போன்ற பிரச்சனை இருந்ததுன்னா அதை தூக்கி கடலுக்கு நடுவில் போட வேண்டியது யார்? நம்ம. அதுக்குரிய அதிகாரம் இருக்குது. கடவுள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு மலை போன்ற பிரச்சனையை எனக்கு கொடுத்தாரு, ஏன் இங்கே வச்சாருன்னு சொல்லக்கூடாது. அதை தூக்கி கடலில் எறிய வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. பொறுப்பெடுங்க. பொறுப்பெடுக்காமல் இருக்கிறதுக்கு தான் என்ன சொல்கிறது, எல்லாம் கத்தர் கையில் இருக்குது, எல்லாம் கத்தர் கையில் இருக்குதுன்றது. பொறுப்பெடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சரி, கத்தர் இப்படி வச்சுட்டாரு. அவர்கள் ஆண்டு கொள்ள கடவுள்னு அன்றைக்கி சொன்னார். அவர் மாற்றிக்கவே இல்லை. சும்மா சொல்லலை, அதை பேஜை நிரப்புறதுக்காக சொல்லலை. நல்ல பெரிய பைபிளாக கொடுப்போம் இவங்களுக்கு, நல்ல ஸ்டைலாக கோயிலுக்கு எடுத்துகிட்டு போட்டோன்னு இல்லை. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு எழுதியிருக்குது. அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். இங்கே கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, இப்படி தான் அவர்கள் ஆண்டு கொள்ள கடவர்கள். அது எங்கேயாவது பெருசாக எழுதி போடுங்க உங்களுக்கு வளர்கிற வரைக்கும். அவர்கள் ஆண்டு கொள்ள கடவர்கள், நீங்கள் ஆளக்கடவர்கள். உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய சமுதாயத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் தொழிலில், உங்களுடைய எல்லா காரியங்களிலும் ஆட்சி யாருக்கிட்ட இருக்குது? உங்கள் கிட்ட தான் இருக்குது. நீங்கள் எதை அனுமதிக்கிறீர்களோ அது அனுமதிக்கப்படும். நீங்கள் எதுக்கு அனுமதி மறுக்கிறீர்களோ அதுக்கு அனுமதி மறுக்கப்படும். ஹலோ, தப்பு நடந்தால் எனக்கு தெரியாதுப்பா பண்ணக்கூடாது.